டூஜி வழக்கில் 1,76,000 கோடியை சுருட்டி வசமாக மாட்டிய திமுகவின் கூடாரத்தை 2011 ஜாபர் சேட் காலி செய்தார் என்றால், போதைப்பொருள் கடத்தலில் சிக்கியுள்ள ஜாபர் சாதிக் 2024 திமுகவின் கூடாரத்தை அடியோடு பிடுங்கி எறிய ஏற்பாடு செய்துள்ளார். அதாவது பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினின் சகாவே தற்போது போதைப்பொருள் கடத்தி வசமாக சிக்கியுள்ளதால் அறிவாலயம் கும்பல் அச்சத்தில் உள்ளது. 1000 ரூபாய் 2000 ரூபாய் இல்லை. திமுகவில் இருந்த சென்னை மேற்கு மாவட்ட அயலக பிரிவின் நிர்வாகியாக இருந்த ஜாபர் சாதிக் மொத்தமாக 2000 கோடி ரூபாய்க்கு மேலாக போதைப்பொருள் கடத்தி திமுகவின் ஜோலியை முடித்துவிட்டார். திமுகவின் கட்சி நிதியை பெருக்குவதற்கு ஜாபர் சாதிக் கடத்திய போதைப்பொருள் பணம் பயன்படுத்தப்பட்டதா என்ற சந்தேகம்தான் இங்கு எழுகிறது. இதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. அண்மையில் தேர்தல் பத்திரப்பதிவுகள் மூலம் திமுக 631 கோடி ரூபாய் ஆதாயம் அடைந்ததாக தகவல்கள் வெளியாகின. தேர்தல் பத்திர ஆதாயத்தை ஜாபர் சாதிக்கின் போதைப்பொருள் கடத்தலோடு தொடர்பு படுத்தி பார்த்தால் 2000 கோடி ரூபாயில் கணிசமான தொகையை தேர்தல் பத்திரமாக மாற்றி விடியா திமுக கட்சி நிதியாக பயன்படுத்தி உள்ளதா என்ற சந்தேகத்திற்கு விடை கிடைக்கும். இதேபோல ஜாபர் சாதிக் யார் மூலம் திமுகவில் சேர்ந்தார் என்று தேடி பார்த்தால் சென்னை திமுக மாவட்ட செயலாளர் ஒருவர் மூலம்தான் திமுகவில் அவர் ஐக்கியமாகியுள்ளார். இதனால் திமுக மாவட்ட செயலாளரை பணமழையால் நனைய வைத்த ஜாபர் சாதிக் அவர் மூலமாக அமைச்சர்கள் முதல் திமுகவின் முக்கிய புள்ளிகளுடன் நெருங்கி பழகியதாக கூறப்படுகிறது. தேர்தல் நிதியை கட்சிக்காக வாரி இறைத்ததாகவும், இதனால் அமைச்சர்கள் முதல் முக்கிய திமுக நிர்வாகிகளை ஜாபர் சாதிக் குஷிப்படுத்தியுள்ளார். தற்போது ஜாபர் சாதிக்கின் வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறியதால் அவர் மூலம் ஆதாயம் அடைந்தவர்கள் மொழி பிதுங்கி ஒருவரை ஒருவர் கைகாட்டி கொண்டு இருப்பதாக கூறப்படுகிறது. சர்வதேச கடத்தல் நடந்து 2000 கோடி லாபம் பார்த்துள்ளதால் சர்வதேச விசாரணை முகமை, போதைப்பொருள் தடுப்பு பிரிவு, அமலாக்கத்துறை விசாரணை என பல்வேறு விசாரணை முகமைகளின் விசாரணை வளையத்திற்குள் திமுக நிர்வாகிகள் கொண்டு வரப்பட வாய்ப்பு உள்ளது. இதனால் பல திமுக நிர்வாகிகளுக்கு வயிற்றில் புலி கரைத்தது போல அறிவாலயம் பக்கமே வராமல் ஒதுங்கி ஓடுவதாக கூறப்படுகிறது. அத்துடன் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் பலரும் ஜாபர் சாதிக் தொடர்பு எண்ணை டெலிட் செய்துவிட்டு கப் சிப் என்றாகிவிட்டனர். மொத்தத்தில் ஜாபர் சாதிக்கின் போதைப்பொருள் கடத்தல் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்து திமுக கூடாரத்தையே அடியோடு காலி செய்யும் நிலை உருவாகி உள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன.